ஹலோ ட்ரேடர்ஸ், குட் ஆஃப்டர்நூன். திஸ் இஸ் கீர்த்தி. இன்னைக்கு ஜூன் 30யோட ட்ரேட் பிளான் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நான் என்ன டைரக்ஷனில் இருந்தேன்னா பியில் தான் இருந்தேன். ஏன் பியில் இருந்தேன்னா, அகெயின் நேற்று மார்க்கெட் வந்து ஒரு சிங்கிள் ஸ்டெச்சில் ஒரு 200 பாயிண்ட்ஸ் கிட்ட ஃபால் ஆச்சு இந்த ஜோன் வரைக்கும். அகெயின் இங்கேருந்து ஒரு மார்க்கெட் வந்து ஒரு 2 hours கிட்ட சேம் கன்சால்டேஷன் ஃபேஸ்லேயே இருந்து முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம வந்து மார்க்கெட் கீழேயே சஸ்டெயின் ஆனதுனால ஓவரால் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அப்படியே டாப்பில் விழுந்ததால நம்ம டைரக்ஷன் வந்து இன்னைக்கு பியில் இருந்துட்டோம். ஸோ என்ன ஆச்சுன்னா, மார்க்கெட் வந்து ஸ்டார்டிங் ஆரம்பித்ததே பார்த்தீங்கன்னா ஒரு 24,000 லெவல்ஸ்க்கு மேலே தான் ஆரம்பிச்சனால இமீடியட்டாகவே ஒரு பெரிய ரிஜெக்ஷன் ஆச்சு. ஸ்டார்டிங்லேருந்தே ஃபர்ஸ்ட் கேண்டில்லேருந்தே அகெயின் 180 பாயிண்ட்ஸ்க்கு அப்புறம் ஒரு 950 கேண்டில் வந்து ஒரு சப்போர்ட்டாக க்ரியேட் பண்ணுச்சு. மார்க்கெட் வந்து அப்படியே ஃபாலோ ஆச்சுன்னா அப்படியே திரும்பி அதே மாதிரி வீலே உடைக்காது எப்போவுமே. ஸோ அதுக்கு கன்சல்டேஷன் வேணும். ஃபர்தராக மேலே போகணுன்னா அல்லது கீழே போகணுன்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கணும். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுச்சுன்னா இமிடியேட்டாகவே ஒரு பவர் கார்ட் ட்ரை பண்ணுச்சு. பட் ஆனால் மார்க்கெட் வந்து ஓவரால் மார்க்கெட் வந்து நம்ம பியில் இருக்கனால ஸோ இமிடியேட்டாகவே இங்கே ஒரு ரிஜெக்ஷன் நடந்துச்சு. ஸோ இதை தான் இப்போ நான் வந்து மைனர் வியூவாக எடுத்ததுக்கப்புறம் இங்கே ஒரு ரிஜெக்ஷன் ஆச்சு. ஸோ நான் வெயிட் பண்ணேன். எப்படி பிளான் பண்ணேன்னா, ஒருவேளை இந்த லெவல் தானே நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ். ஸோ கன்சால்டேட் ஆகிட்டு வீக்காக உடச்சி ரிவர்ஸ் ஆச்சுன்னா எடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் வெயிட் பண்ணேன். பட் ஆனால் மார்க்கெட் என்ன ஆச்சுன்னா, இவ்வளோ ரிஜெக்ஷன் ஆனாலும் கீழே இருக்க லோவை டச் பண்ணாமல் அகெயின் சப்போர்ட் க்ரியேட் பண்ணுச்சு. ஸோ இது வந்து இங்கே வந்து கொஞ்சம் பையர் இருக்கான் அப்படின்றத ஃபீல் பண்ணேன். ஸ்டில் நம்ம அந்த ஜோன் உடைக்கிறதுக்காக வெயிட் பண்ணேன். கன்சாலிடேட் ஆகிட்டே மார்க்கெட் வந்து ஹெல்த்தியான ஒரு கேண்டில் வச்சு ஆல்மோஸ்ட் பிரேக் பண்ணிடுச்சு. பிரேக் பண்ண உடனே ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் வந்துச்சு. அகெயின் மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ் ஆகிட்டு ஒரே பூம் வந்துடுச்சு. ஸோ இந்த ஒரு மொமெண்டம் வந்து டோட்டலி சேஞ்ச் பண்ணிடுச்சு டைரக்ஷனை. ஸோ என்ன, நம்ம இவ்வளோ வியூ இருந்தோம், மார்க்கெட் வந்து இந்த ஜோனை நம்ம வந்து மேஜராக எடுத்துக்கிட்டோம். இந்த டைரக்ஷன்லேருந்து திரும்பி இதே லெவலில் லோ டச் பண்ணாமல் இந்த லெவலில் இருந்து அப்படியே ஒரு பூம் போனனால ஸோ இன்னைக்கான டைரக்ஷன் மாறுதோ அப்படின்றனால நான் அப்படியே விட்டுட்டேன். அகெயின் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தேன். பட் ஆனால் மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகிறனால இன்னைக்கான எக்ஸிக்யூஷன் நான் வந்து எடுக்கலை. ஸோ என்னோட ஆர்டர் புக்கை காட்டுறேன். இது பொசிஷன்ஸ் பாருங்கள். இன்றைக்கி நான் எக்ஸிக்யூட் பண்ணல. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து நோ ட்ரேட்டில் தான் முடிக்கிறோம். நாளைக்கு நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ, பை.